லிங்க் ஃபேட் ஓகே யூடியூப் சேனல். டிஆர் பிரவீன் விஜய் ராகவன் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ், ப்ரோனாலஜி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ டிசம்பர் மாதம் போயிட்டு இருக்கு, இன்னொரு 10 நாள் தான் இருக்கு ஜனவரி வர்றதுக்கு, அதாவது நியூ இயர் வர்றதுக்கு. இந்த நியூ இயர்ல நிறைய பேர் நிறைய விஷயம் மாற்றிக்கணும், புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பீங்க. அப்படி இந்த 2024 ஜனவரியில நாம புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய திறமைகளையும் வந்துட்டு நம்ம காமிக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். ஸோ ஒரு யூடியூப் சேனலை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுல ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும். என்ன கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். இப்போ நீங்க யூடியூப்ல போயிட்டு பாத்தீங்கன்னா குக்கிங் சேனல்ஸ் இருக்கு, vlogging சேனல்ஸ் இருக்கு, பிராங்க் வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ், கிட் வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ற மாதிரியான சேனல்ஸ்லாம் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ்ல நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் எந்த கண்டென்ட், அதாவது எந்த டாபிக்கை போயிட்டு நீங்க பார்த்தாலும் அந்த எல்லா டாபிக்குமே ஒரு 2 கண்டென்ட்டுக்கு கீழே தாங்க வரும். ஒன்று வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட், ரெண்டாவது எவர் கிரீன் கண்டென்ட். ஸோ நீங்க எந்த வீடியோஸை யூடியூப்ல பார்த்தாலும் இந்த 2 கண்டென்ட்டுக்கு கீழே தான் வரும். சரிப்பா, இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா நடக்கிற நியூஸ், கரண்ட்ல போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது எதை பத்தினதா வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க உங்க சேனல்ல அப்படின்னா அந்த வீடியோ ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்கு கீழே வருங்க. ஓகேங்களா? அதுவே எவர்கிரீன் கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ற ஒரு வீடியோ இன்னைக்கும் அது பார்ப்பாங்க, 5 வருஷம் கழிச்சு அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து அதை எப்பனாலும் அதை வந்து பார்க்க முடியும். எப்பயுமே வந்துட்டு அது ஒரு ரீச்லேயே இருக்கும். அது வந்து எவர்கிரீன் கண்டென்ட். ஸோ இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும் நான் சொன்ன விஷயத்துல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும் பாருங்க. மதன் கௌரி அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்காரு இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும். அவர் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள், நம்ம நாட்டுல இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இப்போ கரண்ட்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, இது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நியூஸ் பத்தி நம்ம சொல்றது, இது எல்லாமே நியூஸ் சேனலா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட் கீழே வந்துடும். எவர்கிரீன் கண்டென்ட்ல வர வீடியோஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்க, அல்லது ஒரு குக்கிங் சேனல்ல போயிட்டு சிக்கன் கிரேவி வைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க, அல்லது டெய்லரிங் சேனல் ஒருத்தவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஷர்ட்டை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2 கண்டென்ட் வீடியோயுமே இப்போன்னு இல்லை, 5 வருஷம் கழிச்சு கூட அந்த வீடியோ நம்மளால பார்க்க முடியும். 10 வருஷம் கழிச்சும் நம்ம பார்க்கலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இல்லையா? அதாவது செட்டிநாடு சிக்கன் கிரேவி வைக்கிறது எப்படின்னு ஒருத்தவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் அதே இன்கிரீடியன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணி அந்த ரெசிபியை பண்ணியிருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சும் அதே ரெசிபி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறதில்ல. அப்போ இது எல்லாமே எவர்கிரீன் கண்டென்ட்ல வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 ட்ரெண்டிங் கண்டென்ட், எவர்கிரீன் கண்டென்ட் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல எதை நாம சூஸ் பண்ணா நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எவர்கிரீன் கண்டென்ட் தான். ஏன் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் நீங்க சூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் போட்டீங்கன்னா கரண்ட்ல வியூஸ் உங்களுக்கு நல்லா போகும், அதாவது டக்குன்னு ரீச் கிடைக்கும், ஈஸியா வியூஸ் போகும், பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பட் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா கிடைக்காது. ரீசன் என்னன்னா, இப்போ பிக் பாஸ் எடுத்துக்கலாமே, பிக் பாஸ் ஷோ போயிட்டு இல்லையா, சீசன் 7 போயிட்டு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சம்பந்தமா நீங்க உங்களோட ரிவ்யூ வீடியோஸா இருக்கட்டும், இல்ல அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பத்தி நீங்க வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7 முடிகிற வரைக்கும் தான் மக்கள் உங்களோட வீடியோஸை பார்ப்பாங்க. அப்போ நீங்க இப்போ கரண்ட்ல வந்துட்டு பிக் பாஸ் சம்பந்தமா வீடியோஸ் போடும்போது நல்லா வியூஸ் போகும். பட் அதுவே சீசன் 7 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்ப்பாங்களா அதுக்கப்புறம்? அப்ப கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் தான். குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வியூஸ் போகும். ஆனா ரொம்ப சீக்கிரத்திலே ரீச் உங்களுக்கு கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும். பட் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் வியூஸ் போகும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்துட்டு இன்ஆக்டிவ் ஆயிரும், உங்களுக்கு வியூஸ் போகாது. வியூஸ் போகணும்னா ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல வருமானம் வராது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பட் அதுவே எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் போடுறீங்கன்னா எடுத்த உடனே கண்டிப்பா வியூஸ் போகாது, அதுக்கு டைம் எடுக்கும். 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், சில பேருக்கு ஒரே மாசத்துல ரீச் கிடைச்சிடும். ஆனா கண்டிப்பா இன்னைக்கு மட்டும் இல்லாம 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, அந்த வீடியோஸ் எவர்கிரீன் கண்டென்ட் வீடியோஸ்க்கு வியூஸ் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பனாலும் அந்த வீடியோ வந்து சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும், ட்ரெண்டிங் கண்டென்ட் வீடியோஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ரீச் அதிகமாக கிடைக்கும், ஆனால் வருமானம் கம்மியாக கிடைக்கும். எவர்கிரீன் கண்டென்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா ரீச் எடுத்த உடனே கிடைக்காது, கம்மியாக தான் கிடைக்கும். பட் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறையவே கிடைக்கும். இதுதான் வந்துட்டு விஷயம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.
பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் நீங்க ஏதாவது கேட்கணும்னு வச்சீங்கன்னா தாராளமாக யோசிக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சேனல் ஆர் பிசினஸை நம்மளுடைய சேனல்ல ஃப்ரீயா ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல்னா ஃப்ரீயாவும் ப்ரொமோட் பண்றேன். இல்ல பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 97915536 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். Until then, bye from me, Baba. Tata, bye bye.